விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல். அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்க. அப்புறம் டிஎன்பிஎஸ்ஆர்பி இன்றைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அவர்களுடைய வெப்சைட்டில். அதன்படி என்னென்னா, இந்த 27/1/2026 அந்த எஸ்ஐ ரிசல்ட் ஒன்று ரிட்டன் டெஸ்ட்டுக்கான ரிசல்ட் போட்டிருந்தாங்க பாருங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் 1/2025 கடந்த ஏப்ரல் மாதம் வந்திருந்தது. அதனுடைய பரீட்சை கடந்த 21/12/2025 எழுதுனாங்க. அவங்களுக்கு 27/1/2026 ரிசல்ட் போட்டிருந்தாங்க. அந்த ரிசல்ட் இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா வெப்சைட்லேருந்து, அவர்களுடைய வெப்சைட்லேருந்து தூக்கிட்டாங்க. அது என்னென்னா, இந்த ரிசல்ட் வந்த உடனே எனக்கு இந்த 2 நாள் அன்றைக்கு 27ஆம் தேதி ஒரு மாலை 7 மணி அளவில் ரிசல்ட் பப்ளிஷ்டு. அப்புறம் அதுலேருந்தே தொடர்ச்சியாக ரொம்ப இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் அவர்கள் தானே நம்மகிட்ட அதிகம் தொடர்பில் இருப்பாங்க. அவங்க தொடர்ந்து பேசுனாங்க, ஐயா இதில் அந்த எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போனவர்கள் யாரையுமே கன்சிடர் பண்ணலை அப்படின்னு சொல்லி. அது கட்டாயம் நம்ம அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அந்த விவரத்தை சொன்னோம். அந்த மாதிரி ஆயிருந்துச்சுன்னா திரும்ப திரும்ப இவர்கள்ட்ட டிஎன்பிஎஸ்ஆர்பிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. அது நேரடியாக வழக்குத்தான் தாக்கல் பண்ணணும். அதற்கான ஏற்பாடு பண்ணுவாங்க. இந்த 24ஆம் தேதி அவர்கள் 24/2/2026 அதில் பிசிக்கல் கமெண்ட்ஸ் பண்ணுறதா இருக்காங்க பாருங்க. அதனையே முதல்ல தடை பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு சிலருக்கு சொன்னால், ஒரு சிலர் வழக்குக்கும் தயாரானாங்க. அதை யாரை பார்க்கணும் அப்படின்ற விவரங்களை சொல்லிக்கிட்டு இருந்தா, இவர்களுடன் தொடர்ந்து உரையாடுதல் காரணமாகத்தான் என்னால் பதிவுக்கு கூட வர முடியலை. அவ்வளவு தொடர்ச்சியான ஃபோன் கால் எனக்கு அந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ். அதனால் அதுதான் அவர்களுக்கு அந்த மாதிரி ஒருவேளை எடிட் ஆப்ஷன் கொடுத்து அதில் இவங்க கொடுத்தது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படாத நிலையில் இந்த உண்மையிலேயே டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டில் கூடுதலான மார்க் வாங்கினவர்கள் அதில் விடுபட்டிருப்பதாகவும், மார்க் இன்னும் அதில் போடலை, ஆனால் இவர்களுக்காக தெரியும்ல, அதான் அந்த கீ பேப்பர் வெளியே ஆயிருந்துச்சுல, அதை வச்சு பார்க்கும் பொழுது கூடுதலாக வாங்கினவர்கள் விடுபட்டு உள்ளதாகவும், குறைவாக மார்க் வாங்கினவங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதாகவும் அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. அது சரியான வாதமாக இருந்தது. ஏன்னா அவங்க தான் எடிட் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ ஒரு சில நேரம் பார்த்தோம்னா டிபார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க, 5 ஆண்டு பணி முடிச்சிருப்பாங்க, டிபார்ட்மெண்டல் கோட்டாவுக்கு எலிஜிபிலிட்டியாக இருப்பாங்க. பட் இந்த ஏஆர் இல்லை டிஎஸ்பி பட்டாலியன் இதில் இருக்கக்கூடிய பசங்க இந்த மற்ற டிஎன்பிஎஸ்சி அதர் காம்படேட்டிவ் எக்ஸாமுக்கு எழுதுறதுல இந்த ஜென்ரல் நாலேஜ் மற்ற அதர் இதில் தான் நல்ல ஒரு தகுதியாக இருப்பாங்க. அதன் அடிப்படையில் என்னென்னா, இதற்கு முன்னாடி நடந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் லா பேப்பர் தானே கேட்டாங்க. ஐபிசி, சிஆர்பிசி, ஐஇஏ, போலீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் தானே கேட்டாங்க. அதனால அதில் நம்ம இனிமேல் புதுசாக படிப்பதை காட்டிலும் இந்த நமக்கு தான் ஓப்பனுக்கான வயது தகுதி இருக்குல்ல, அதனால ஓப்பனில் போடுவான் அப்படின்னாங்க. அப்புறம் அந்த 1/5/2025 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு, ரஞ்சித் சிங் வழக்கினுடைய ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பிறகு எல்லாமே மாறி போச்சு. மாறின அடிப்படையில் தான் அப்போ கூட நம்ம பதிவு போட்டிருந்தோம். ஏங்க இந்த 1/2025 நோட்டிஃபிகேஷனை கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதானே. இந்த மே மாதம் அந்த ஜட்ஜ்மெண்ட் என்னதான் சொல்லுதுன்னு சொல்லி பார்க்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்க வேண்டியதானே. இவ்வளோ அவசரமாக ஏன் போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் இது மாதிரியான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி தான் பேச போகிறாங்க. ஏன்னா எல்லாமே எவ்ரிதிங் கம்ப்ளீட்டட் தானே. ஜட்ஜ்மெண்ட் ப்ரொனவுன்ஸ்டு டேட் மட்டும் தானே 1/5, அது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். பட் டிஎன்பிஎஸ்ஆர்பிக்கு என்ன அவசரமோ என்ன அழுத்தமோ உடனடியாக அதை நோட்டிஃபிகேஷனை விட்டாங்க. அதில் ஒரு 1352 ஆனால் ஒரு ஷார்ட்ஃபால் வேகன்சியோடு சேர்த்து அந்த இதை கொண்டு வந்தாங்கன்னு வைங்க. சரி, அது கொண்டு வந்தீங்கல்ல, அதுக்கு பிறகு எக்ஸாம் எல்லாமே ஒன்றா வைக்கணும் அப்படின்னு வந்துருச்சு. எதில் அந்த நோட்டிஃபிகேஷன் படி முதல்ல விடும் பொழுது இந்த லா பேப்பர் தனியாக, யார் டிபார்ட்மெண்ட்டுக்கு தனியாக, ஓப்பனுக்கு தனியாக, இதற்கு முன்பு இருந்தது மாதிரி அப்படித்தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் அதில் தான் செலெக்ஷன் ப்ராசஸ் ஒன்றாத்தையும் வைக்கணும். டிஎன்பிஎஸ்ஆர்பி செலெக்ஷன் ப்ராசஸ் அடிப்படையில் தான் சீனியாரிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்ததுனால இப்போ ஒரே மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரே மாதிரி கொண்டு வந்த உடனே 5 ஆண்டு சர்வீஸ் முடிச்சு டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் எலிஜிபிலிட்டி இருக்கக்கூடியவர்களும், அதே நேரம் வயது தகுதியோடு ஓப்பனுக்கு இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் பரீட்சை எல்லாம் ஒன்று தானே அப்படின்னா அவர்கள் இதுக்குள்ளே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வரவேற்கக்கூடியது அந்த வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தினாங்கன்னு அப்புறம் நீங்கள் தானே யார் அந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கிறதுன்றதை எப்படி அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணுன்றதை நீங்கள் தானே பார்த்துருக்கணும்.
27/1/2026 அன்று வெளியிடப்பட்ட SI 2025 துறைசார் விண்ணப்பதாரர்களின் முடிவுகளில் கண்டறியப்பட்ட மென்பொருள் பிழை தொடர்பான தகவல். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் 2025ஆம் ஆண்டிற்கான காவல்துறை சார்பு ஆய்வாளர் சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் பணியிட ஆட்சேர்ப்பிற்கான அறிவிப்பை 4/4/2025 அன்று வெளியிட்டது. அடுத்த கட்டத்திற்கான தேர்விற்கு எழுத்து தேர்வில் 1:5 விகித அடிப்படையிலான முடிவுகள் 27/1/2026 அன்று வெளியிடப்பட்டன. அரசு ஆணை GOMS நம்பர் 410 நாள் 18/8/2025 படி துறைசார் மற்றும் பொது பிரிவு ஓபன் விண்ணப்பதாரர்களுக்கு ஒரே பொது தேர்வு காமன் எக்ஸாமினேஷன் முறை அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து பொது பிரிவிலிருந்து துறைசார் பிரிவிற்கு தங்களது விருப்பத்தை மாற்றி இருந்த சில விண்ணப்பதாரர்களின் விவரங்களில் மென்பொருள் சார்ந்த பிழை ஏற்பட்டுள்ளது என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேற்கண்ட மென்பொருள் பிழை காரணமாக அத்தகைய விண்ணப்பதாரர்கள் தவறுதலாக துறைசார் இட ஒதுக்கீடு பட்டியலில் சேர்க்கப்படாமல் பொது பிரிவின் கீழ் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டனர். மேற்கண்ட பிழை காரணமாக 27/1/2026 அன்று வெளியிடப்பட்ட முடிவுகளில் திருத்தம் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. எனவே மறு 1:5 விகித தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியிடப்படும். உண்மையிலே எல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. ஏன்னா ஒரு TNUSRB இவ்வளோ பெரிய அமைப்பு, இன்னும் மென்பொருளில் குறைபாடு, சாஃப்ட்வேர் எங்களுக்கு இதாகி போச்சு, நீங்கள் போட்டது நீங்கள் சொன்னது, ஆனால் அதன்படி அப்டேட் ஆகலை. உங்கள் சாஃப்ட்வேரை நீங்கள் பழைய அந்த ஆதி காலத்து கம்ப்யூட்டர் வச்சு கட்டி எழுவீங்க போல், அந்த சாஃப்ட்வேர் அப்டேட் கிடையாது போல். சும்மா மொபைல் ஆப்பில் கொடுக்குறாங்கல்ல, என்னென்னமோ அப்ளிகேஷன் வருது பாருங்கள், அதுகளே திரும்ப திரும்ப அப்டேட் கேட்டுக்கிட்டே இருக்குங்க. இப்போ ஏதோ அதை பற்றி பார்த்துக்கிட்டே தானே இருக்காங்க. அந்தந்த என்னென்னவோ கம்பெனி இருக்குது, ஆனால் அந்தந்த கம்பெனி தான் ஏதோ ஆப்பு கொடுக்குறாங்க. அந்த ஆப்பு ஏதோ நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தாலும் அப்போக்கப்போ அது இன்னும் அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட்டே ஆகலையே போலையே. ஆனால் அந்த அளவுக்கு இருக்கீங்க, டோட்டல் அவுடேட்டடாக இருக்கீங்க. அதனால் அதை வெளிப்படையாக வேறு வழியே இல்லை. 27ஆம் தேதி ஏன் அந்த போடுறதுக்கு முன்னாடி சரியாக பார்த்துருக்க வேண்டியதானே? இந்த மக்களுக்கு அவ்வளோ அவசரமாக இப்போ போடணும்னு யாரும் கேட்கலையே. எல்லாத்தையும் சரியாக போடுங்கன்னு எப்பயும் கேட்குறாங்களே தவிர அவசரத்தில் அள்ளி தெளித்த கோலமாக யாரும் கேட்கவே இல்லை. TNUSRB அந்த பழைய 2022 ஒரு ரிசல்ட் போட்டாங்க. மேடம் சீமா அகர்வால் மேடம் இருந்தாங்க. எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, இனிமேல் இப்படித்தான் வரப்போகுது. எது UPSC மாதிரி அப்பயே நம்ம சொல்லியிருந்தோம், அந்த பதிவில் கூட நம்ம பாராட்டுதலாக சொல்லியிருந்தோம். UPSC மாதிரி தான்ப்பா வரப்போகுது. கரெக்டாக எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் எப்போ எக்ஸாம் டேட் எப்போ ரிசல்ட் எப்போ அதுக்கடுத்து அந்த உடல் தகுதி தேர்வு எப்போ, அதனுடைய ரிசல்ட் எப்போ, இன்டர்வியூ எப்போ அப்படின்ற மாதிரி எல்லாமே வந்துரும்ப்பா அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தான். அது அப்புறம் மறுபடியும் என்ன அரசியல் காரணங்கள்னால அந்த அம்மா விரைவாக மாற்றப்பட்டாங்க. அப்புறம் அதுக்கடுத்தும் வந்தாங்க அவங்க கல்பனா நாயக் மேடமும் நல்லா இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி தீவிர முயற்சி எடுத்தாங்க. அப்புறம் அவர்களுடைய அந்த 1/2023 அந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுது தான் அவர்களது நேரடி அறையிலேயே தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அது தொடர்பாகவும் பெரிய அளவில் ஒன்றும் பேசப்படலை, விசாரிக்கப்படலை. எல்லாமே ஒரு ஆக்சிடென்டல் ஃபயரு, அந்த ஏசிக்கு போன எலக்ட்ரிக் வயர் சர்க்யூட் ஃபால்ட்டு அப்படின்னு ஏதோ முடிச்சு விட்டாங்க. அப்போ கூட திரும்ப அந்த அம்மா சொன்ன செய்தி ஆங்கில இந்து பேப்பரில் வந்துச்சு. இது திட்டமிட்டு நடந்த என்னை கொல்ல நடந்த சதியாக தெரியுது. TNUSRB முறைகேட நான் அம்பலப்படுத்தினதுனால இந்த சதி அப்படின்னாங்க. அதை எப்படி நம்மளால் எளிதாக கடந்து போக முடிஞ்சிச்சுன்னே தெரியலை. அது அப்படியே காலாவதி ஆயிடுச்சு. அந்த அம்மா சொன்னாங்க, அவங்க என்ன அரசியல்வாதியா, திரும்ப திரும்ப அதை எடுத்து சொல்லுவாங்களா? ஒரு வட்டம் சொன்னாங்க, அப்புறம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏதோ ஐடியல் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அதனால முழுக்க முழுக்க ஒரு நம்பகத்தன்மையே இல்லாமல் போகுதுங்க. நல்ல டிரான்ஸ்பரன்சியாக நல்லா இதை பண்ணுங்க. TNUSRB ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸு, இதுக்குள்ளே காசு வாங்கணும், காசு தவறான ஆட்கள் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு நம்ம மட்டும் இல்லை, ஏகப்பட்ட யூடியூப் சேனலு இந்த அகாடமி வச்சு நடத்துகிறாங்கல்ல, அந்த அகாடமி வச்சு நடத்துகிறவங்க எல்லாமே உண்மையான ஆர்வத்தோட பல பதிவுகள் பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போயுமே 27/1 நீ அந்த 2026 ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பல பதிவுகளில் இது தொடர்பாக வந்துச்சுங்க. ஏன் நம்ம தான் பதிவு போடுவதற்கு நேரம் இல்லை. நான் தான் இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டா
அந்த பசங்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்லையே, அந்த லெவலில் இருந்தேன். அதனால் பாருங்க, இப்பயும் வந்து நம்ம TNUSRB ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது, என்னதான் நீங்கள் வந்து தவறாக நடந்துக்கிட்டான், அவன் வந்து பிழை நடந்து போச்சு, சாஃப்ட்வேர் அப்டேட் இல்லை, ரொம்ப ஓல்டு வச்சுருக்கேன் அப்படி இப்படின்னு வந்து காரணங்கள் சால்சாப்புகள் சொன்னாலும் இந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு வேற வழி இல்லைல்ல. யூனிஃபார்ம் சர்வீஸ் போகணும் அப்படின்னு நினச்சா இதுக்குள்ளே தானே போகணும், இதன் மூலமாக தான் போகணும். நீங்கள் என்ன குளறுபடியை எடுத்தாலும் இதுக்குள்ளே தான் போகணும். இன்னமும் கூட அந்த 1/2023 SI ட்ரைனிங் ஆள் போயிட்டாங்க. அந்த வழக்குகள், அது தொடர்பான வழக்குகள் இன்னும் எதுவும் முடிவுக்கு வரலை தெரியுமில்ல. ஒரு சில வழக்குகள் இன்னமும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து நிலுவையில் இருக்குது. இன்றைக்கு கூட ஒரு வழக்கு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது மாதிரி இன்னமும் கூட வரலை, அப்படியே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒன்று வந்து பியூர் டிரான்ஸ்பரன்சியாக எதுவுமே வந்து அப்பலுக்கு இல்லாத ரிசல்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி இதை போட முடியாதா என்னன்றது தெரியல. அந்த கேள்வியை நம்ம அரசுக்கும் வைக்கிறேன், TNUSRB உயர் அதிகாரிகளுக்கும் வைக்கிறேன். இதுதாங்க இப்போ வந்து யூனிஃபார்முக்கு வரக்கூடியவர்கள் வந்து ஒரு கடைநிலையில் இருக்கக்கூடிய எளிய மக்களினுடைய ஒரு லட்சிய கனவு மாதிரி இதை அப்படி தூக்கி சமைப்பாங்க. ரொம்ப அந்த காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கையிலேயே இந்த கனவுக்குள்ளே வந்துடுவாங்க, எப்படினாலும் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி. சினிமாவை விட்டுருங்க, அதெல்லாம் போலியானது பொய்யானதுன்றதெல்லாம் தெரியும். இயல்பாகவே ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இந்த சேவை செய்யணும், பொதுமக்களுக்கு போலீஸுக்கு இருக்கக்கூடிய உறவை மேம்படுத்தணும் அப்படின்றது இருக்கும் பாருங்க. அந்த அடிப்படையிலேயே வந்து ஒரு லட்சியமாகவே சுமந்துக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் சிதைச்சு சின்னவனமாக்குறீங்க. ஆனால் அதனால் இப்பயும் வந்து இன்னும் கரெக்டாக பார்த்து போடுங்க இந்த ரிசல்ட். இந்த டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்லாம் அவர்களுடைய ஆதங்கம் என்னன்னா, ஒரிஜினலாக டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட் இருக்கா பார்த்தீங்களா, அதில் நல்ல மார்க்கு அதில் வாங்கினவர்களுக்கு டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் வரலை. குறைவான மார்க்கு வாங்கினவங்க அவங்க டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. ஏன் வரலைன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களது அந்த சாஃப்ட்வேர் கோளாறு காரணமாக அவர்கள் வந்து எடிட்டில் ஆப்ஷனில் அந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் எடுக்கலை, அவங்க ஓப்பனுக்கு போயிடுறாங்க. அதனால் கூடுதல் மார்க் வாங்கியும் ஓப்பனில் இருப்பதனால அவங்க வரலை. இப்போ நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. அப்போ அவங்க வந்து கூடுதல் மார்க் வாங்கினவங்க ஆட்டோமேட்டிக்காக டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துடுவாங்க. டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்கு வந்துடுறாங்கன்னா, டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் குறைவான மார்க்கில் இப்போ தேர்வு செய்யப்பட்டதாக நம்பர் வந்திருக்கு பார்த்தீங்களா, அந்த நம்பருக்காரங்க வெளியே போயிடுவாங்க. வேற வழி இல்லை, இவங்க வர்றதுனால அந்த அளவு தாண்டி எடுக்க முடியாதுல்ல, அப்போ அவங்க வெளியே போயிடுவாங்க. இந்த ஏற்கனவே ஓப்பனில் செலக்ட் ஆகி இருந்து அவர்களும் வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவுக்குள்ள வர்றாங்கன்னு வைங்க, அப்போ புதிதாக இருக்கக்கூடிய இதுவரை தேர்வு செய்யப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஓப்பன் கோட்டாக்காரங்க மறுபடியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ரிசல்ட் சின்ன மாடிஃபிகேஷன் ஆகும். ஆனால் ஓப்பன் கோட்டாவில் பக்காவா தேர்வு செய்யப்பட்டு இப்போ நம்பர் வந்துருந்துச்சுன்னு வைங்க, அவர்களுக்கு இதில் ஒன்றும் பாதிப்பு அடைவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது இந்த டிபார்ட்மெண்டல் கோட்டாவில் இருக்கக்கூடிய அந்த குளறுபடி மட்டும்தான் இதில் நடந்திருக்கு. தவிர இந்த ரிசல்ட்டே கூட பாருங்க, வெறும் நம்பரை மட்டும் போட்டு வச்சிருக்கீங்க. இந்த பழைய இதில் லாட்ரி சீட்டில் பரிசு அடித்தவன் 500 ரூபா அடித்தவன் யாரு, 1000 ரூபா அடித்தவன் யாரு அப்படின்னு சொல்லி போடையில் வெறும் நம்பர் தான் போடுவாங்க. அது மாதிரி இருக்கு. அப்படிலாம் இதெல்லாம் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படின்றத உறுதிப்படுத்துகிற மாதிரி இருக்கு. அதனால சும்மா பார்த்தாலே தெரியணும், யாரு கேண்டிடேட்ஸுக்கு பார்த்தாலே தெரியணும். என்னுடைய மார்க் தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய மார்க் மட்டுமல்ல, தோல்வி அடைந்தவர்களுடைய மார்க்கும் தெரியணும். என்னுடைய மார்க் இது, என்னுடைய கம்யூனல் கேட்டகரி இது, நான் இந்த கோட்டாவுக்குள்ள வர்றேன், என்னிலும் மேலானவர்களே இருக்கிறாங்க அப்படின்றது ஓப்பனா தெரியணும் ரிசல்ட் பார்த்தாலே. அந்த வகையில் திரும்ப திரும்ப நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம மற்ற ஏனைய தோழமை உள்ள மற்ற சேனல்களையும் இதே தான் வலியுறுத்துறாங்க. அதனால எந்த அவசரமும் இல்லை, நிதானமா. இப்போ வந்து நீங்க இந்த அவசரமா போட்டு அப்புறம் அந்த 24/2 பிசிக்கல் கமெண்ட்ஸ் பண்ணக்கூடிய இந்த அவசரத்தை பார்க்கும் பொழுது அநேகமாக மார்ச் லாஸ்ட் இல்லைன்னா அந்த ஏப்ரல் ஃபர்ஸ்ட் வீக் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துடலாம். ஒருவேளை அந்த நோட்டிபிகேஷன் வந்துருச்சுன்னா இது பாதிக்குமோ அப்படின்னு நினைக்கிறீங்க. உண்மையிலேயே கிடையாது. இது 2025 வந்த நோட்டிபிகேஷன். ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி போன ஏப்ரல் மாதம் விடப்பட்ட நோட்டிபிகேஷன். அதனால இது தொடர்பான அந்த அடுத்த கட்ட வேலை நடத்துறத இந்த தேர்தல் விதிமுறைகள் எதுவும் கட்டுப்படுத்தாது. என்னன்னா வந்து அப்பாயின்மெண்ட் போட போறீங்க அப்படின்னா மட்டும் எலெக்ஷன் கமிஷன்ல ஒரு பீரியடா ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டு போடணுமே தவிர இந்த நடவடிக்கையெல்லாம் எதுவும் கட்டுப்படுத்தாது. அப்படியே வந்து அரசினுடைய செயல்பாடு அத்தனையும் நிறுத்தியா போட்டுவாங்க. அதெல்லாம் நடக்கும். அரசு செயல்பாடுகள் அதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்.
புதிதாக திட்டம் அறிவித்தல், புதிதாக வேலைவாய்ப்பு அறிவித்தல், புதிதாக இலவசங்கள் கொடுத்தல், இது மாதிரியானது மட்டும்தான் தேர்தல் விதிமுறையில் வரும். அதனால இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி அதுவாகவே நினைத்து கொண்டு வேகமாக இதை பிராகிரத்தை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி அதை இன்னமும் மேலும் குழப்பத்துக்கு உள்ளாக்கிறாம, இது ஏற்கனவே இல்லை, போன வருஷமே வெளியிடப்பட்ட நோட்டிபிகேஷன், நீங்க நிதானமாகவே போடுங்க. 2023 எப்போ போட்டீங்க? இப்போத்தையும் 3 வருஷம் கழிச்சு இப்போத்தையும் ட்ரைனிங்ல இருக்காங்க. ஆனால் அந்த இன்னும் கூட அதுல இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு வழக்கு இருக்குன்னு சொல்றேன். அதனால அந்த மாதிரிலாம் இல்லாத அளவுக்கு போடுங்க. பாப்போம்ப்பா, இந்த இது ரத்து செய்யப்பட்டது நல்ல விஷயம்தான். இந்த குறைபாடு சரி செய்யப்பட்ட அந்த சரியான எல்லா காலமும் இருக்கக்கூடிய, ஆனால் அவர்கள் வாங்கின மார்க் அடிப்படையில் அது எல்லாத்தையும் போடக்கூடிய ரிசல்ட் வித்தின் எ வீக் வரும்னு சொல்லி எதிர்பார்ப்போம். அதுவரை கொஞ்சம் பொறுத்திருப்போம். அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த பதிவுகளில் பார்ப்போம்.